பிறப்புறுப்பை வாஷ் பண்ணணும். ரொம்ப ஹார்டான சோப்பை பயன்படுத்த கூடாது. வெளிப்புறத்தை சோப்பு போட்டு வாஷ் பண்ணலாம். உள்ள யோனி பகுதியை சோப்பு போட்டு வாஷ் பண்ண கூடாது. நல்ல பாக்டீரியாக்கள் உள்ள விதைனால இருக்கும். அது நம்ம உடலுக்கு தேவையான பாக்டீரியா. ஸோ அதை நம்ம ஹார்டான சோப்போ டெட்டாலோ இல்லை சொல்யூஷனோ போட்டு வாஷ் பண்ணால் அது நம்ம உடலுக்கு ட்ரைனஸ் ஜாஸ்தியாகி நமக்கு இந்த மாதிரி அரிப்பு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். எப்படி நம்ம நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் மாதவிடாய் கட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம்னா குறைந்தபட்சம் 2 தடவை குளிக்கணும். ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக குளிக்கணும். டெய்லி தலை தண்ணியோ பண்ணானா அப்படியெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. அதனால ஒரு குழந்தைய போய் டார்ச்சர் பண்ண டெய்லி தலை தண்ணி தான் போனோம். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது இவ்வளோ முடி வச்சிருக்கோம், அது காயவும் காயாது. அந்த மாதிரி எந்த இதுவும் தேவையில்லை. நம்ம சுத்தமா இருக்கணும். ஸோ நம்ம உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 2 தடவையாவது குளிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கைகளை சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள கிருமிகள் போகிறதுக்கான வழி அப்படின்னு பார்த்தா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய துவாரங்கள் தான். கண்ணு, மூக்கு, வாய், பிறப்புறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் இல்லைன்னா வெட்டு காயங்கள், இதெல்லாம் இந்த வழியாக தான் கிருமி உடலுக்குள்ள போகும். அது வச்சுட்டு சரிங்களா? காத்துல இருந்து மூச்சு காத்து எடுக்கிறோம், அதுதான் மாஸ்க் போட சொல்றாங்க. சரியா? அசுத்தமான காற்றோ அசுத்தமான பகுதிகள் இருக்கும் போது ஏன் மாஸ்க் போடுறாங்க? ஏன் அடிக்கடி கை கழுக சொல்றாங்க அப்படின்னா நம்ம கை மட்டும்தான் நம்ம உடல்ல இருக்க எல்லா பகுதியும் தொடும். வேற ஏதாவது உறுப்பு எல்லா பகுதியும் தொட முடியுமா? கை மட்டும்தான் எல்லா பகுதியும் தொடும். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு பல தடவை நம்ம கையை வச்சு நம்ம மூக்கையோ இல்லை வேற உறுப்புகளையோ இல்லை வெளியிலையோ தொடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கைகளை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு வாஷ் பண்ண. முக்கியமா நம்ம கழிவுகளை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம கைகளை சோப்பு போட்டு முறையா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி வாஷ் பண்ணணும். நம்ம பேட் மாற்றுறதுக்கு முன்னாடியும் அப்புறமா கைகளை சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும். ஏன் முன்னாடி கை கழுவணும் அப்படின்னு சொல்றோம்னா மெத்த வேலை வேணா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உடல்லையே ரொம்ப மென்மையான பகுதியில ஒரு விஷயத்த வைக்கும் பொழுது நம்ம கைகள கிருமிகள் இருந்தா அது நம்ம உடல்ல இருக்க ஓட்டை மூலமா உடம்புக்குள்ள போய் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கைகளை பார்வைக்கு முன்னாடியும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும். நம்ம ஆடைகளை முக்கியமா உள்ளாடைகளை இதெல்லாம் என்ன பண்ணோம்? துவைத்து வெயில காய வச்சு யூஸ் பண்ணணும். கையா தான் நம்ம உள்ளாடைகளை போடணும். ஈரப்பதம் எங்க இருக்கோ அங்க கிருமிகள் வளரும் இல்லையா? ஒரு ஈர துணியை நம்ம பிழிஞ்சு வச்சோம் அப்படின்னா வருமா? கிருமி அப்படின்னா வரும். அப்போ நம்ம உள்ளாடைகளை ஈரமா போடவே கூடாது. சரிங்களா? கழிவறை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம பிறப்புறுப்பா தண்ணி போட்டு வாஷ் பண்ணலாம். நம்ம பேட் இருக்கு இல்லையா, அதை எப்படி அப்புறப்படுத்தணும்? மூடிய குப்பை தொட்டிக்குள்ள காகிதத்தை சுற்றி போடணும். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு பிரேக் வேணுமா? சொல்றேன். itu datang. Tema. Ayo cut பண்ணு. Ini பாப்பா. இது கட் பண்ணது லைவ். ஏய் அது இல்லடா அது வேறடா.